ஸ்ரீ நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் இந்த காலையிலையும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் நினைக்கலாம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், யார் ஞானம் உள்ளவன் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆரம்பமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் நினைக்கலாம். அந்த வசனத்தில் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்போ இந்த வசனத்தை மேற்கோளை வச்சு தான் அடிப்படையை வச்சு தான் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி செய்தியை தியானிக்க போகிறோம். பொதுவாக யார் ஞானம் உள்ளவன் என்ற தலைப்பை நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் ஞானம் உள்ளவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. அவனுக்கு நிறைய திறமை இருக்குது, அவன் ஞானமாக இருக்கிறான் அப்படிம்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க நல்லா படிக்கிறான், நல்ல மெமரி பவர் இருக்குது, ஞானமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அவனுக்கு ஆஸ்தி அந்தஸ்தில் இருக்குது, சொத்துக்கள் நிறைய இருக்குது, நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஞானம் இருக்குது, அதனால் அவன் ஞானமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, அமைதியாக இருக்கான், அவன் எது சொன்னாலும் பொறுமையாக நல்லா செய்வான், ஆனால் அவன் ஞானமாக இருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் சில சொல்லுவாங்க, அவன் நிறைய படிச்சிருக்கிறான், நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல காரியங்களை சொல்கிறான், கேட்குறான், நல்லா யோசிக்கிறான், அவனுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது போன்று பல விதங்களில் என்ன செய்கிறாங்க, ஞானங்கிற பேரில் அனைவரும் வந்து அவங்க ஞானங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் அப்படி என்ன செய்யலை, சொல்லவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காகவே தேவன் பைத்தியமாகிய ஜனங்களை தெரிந்து கொண்டால் வேதம் சொல்கிறது. அப்போ வேதம் சொல்லக்கூடிய ஞானி யார், வேதம் சொல்லக்கூடிய ஞானம் உள்ளவர்கள் யார் சொல்லி பார்க்கும்போது தான் இந்த வசனம் பாட்டுருக்குது. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்போ உண்மையிலேயே ஞானம் உள்ளவன் யார் சொன்னால், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தி கொண்டு அதில் சேர்க்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் ஞானம் உள்ளவர்கள் தான் சொல்லி இன்றைக்கி வசனத்தின்படி பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தகுதி அடிப்படையிலையோ, கல்வி அடிப்படையிலையோ, அல்லது திறமை அடிப்படையிலையோ, யோசனை அடிப்படையிலையோ ஞானவான்கள் சொல்லி சொல்கிறதுனால நம்ம ஞானமாக ஆயிட முடியாது. இப்போ வேதம் காட்டுகிறபடி யார் உண்மையிலே ஞானம் உள்ளவன்னா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடியவங்க தான் ஞானம் உள்ளவர்கள். அதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அந்த காரியங்களை யாரும் செய்யாதபடிக்கு இருக்குமானால் மற்ற செஞ்சு வேஸ்ட்டு. படிக்கிறதுனாலையோ அல்லது மற்ற திறமை இருக்கிறனாலையோ உலக பிரகாரம் ஞானம் உள்ளவங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றும் இல்லை. ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது கர்த்தருக்காக ஓடி ஓடி ஒளி செய்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொடுக்குற ஒரு நபரோ மனுஷியோ யாராக இருந்தாலும் உண்மையிலே அவங்க தான் ஞானம் உள்ளவர்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த இடத்துல இதில் எழுதுக்கடை பார்க்கணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கலாம். அவர் திரளான ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஏகப்பட்ட பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறார். இவ்வளோ பாடுகள், இவ்வளோ வேதனைகள், அதன் மத்தியிலையும் கூட அவர் கர்த்தருக்காக ஓடி உழைத்து எல்லாருக்கும் என்ன செஞ்ச எல்லாமானேன்னு சொல்கிறார். சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளபடிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேங்கிறார். யூதனுக்கு யூதனை போலவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும் எல்லாருக்கும் எல்லாமே என்ன செஞ்ச நான் மாறிட்டேன், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளபடிக்கு நான் பலவீனரை போலானேன் அப்படின்னு சொல்லி, எப்படியாயும் சிலரை ரசிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஆத்மாவை இந்த சிலர் ஆதாயப்படுத்துகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்க ஞானவான்னு பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் யாருக்கு பவுல் வராது. அப்போ இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தெரிந்து ஒரு விஷயம் என்று சொன்னால், உலகத்தில் ஞானம் உள்ளவன் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒன்றும் அர்த்தம் இல்லை. மற்றவன் ஞானவான்னு சொல்லி சொல்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற ஒவ்வொருவரும் ஞானவான்கள் தான். அப்போ அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனாய் அவளைப் போல நாம் இருந்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த செய்தி கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவங்க ஞானவான்களை புரிந்து கொண்டு தொடர்ந்து அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது.